So dear students, எதுக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ நீங்கள் நார்மலாக இப்போ டைப் பண்ணும்போது வீக்லி டெஸ்ட் டைப் பண்ணியிருப்பீங்க, ஸ்டேஷன் எக்ஸாம்லாம் டைப் பண்ணுங்க. ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாமில் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ நாள் சொல்கிற விஷயங்களில் ஃபாலோ பண்ணிங்களோ இல்லையோ, இன்றைக்கி நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ நாள் சரியாக அடிக்கலை ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து இங்கே மாடல் எக்ஸாம்லேயும் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட நான் கரெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது யாரும் தூங்கிடாதீங்க, கொஞ்சம் கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பீட். இந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமில் ஒரு ரேப்பர் ஷீட் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே 2 ஒயிட் ஷீட் வச்சு கொடுப்பாங்க. ஸோ ரேப்பர் ஷீட் நீங்கள் வந்து நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா சூப்பர்வைசரும் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபில் பண்ணலாம், ஓகே, தப்பு இல்லை. ஆனால் அவங்க கொடுத்த அடுத்த நிமிஷமே பேப்பரை எடுத்து போய்ட்டு உங்கள் டைப்ரைட்டிங் மிஷினில் முதல்ல பேப்பரை செட் பண்ணுறேங்க. டபுள் லைன் ஸ்பேஸில் மார்ஜின் 10 to 70 அண்ட் தென் 5 ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஃபில் பண்ணுங்கள். ஏன் சார் சூப்பர்வைசர் வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்களே, ஏன் நீங்கள் பேப்பர் செட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு சில டைமில் ஃபில் பண்ணும்போது நம்ம ஃபில் பண்ணிட்டே இருப்போம். அந்த டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா விசில் சவுண்ட் கேட்கும், ஸ்பீடு ஆரம்பிக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமில் டென்ஷன் என்ன பண்ணணும்னா, ஸ்பீடை செட் பண்ணும்போது சரியாக செட் பண்ண மாட்டோம், நிறைய டென்ஷனில் ஃபாஸ்ட்டாக அடிப்போம், நிறைய மிஸ்டேக் பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஸ்பீடை பேப்பர் எடுத்து மிஷினில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணும்போது பால் பாயிண்ட் பெனில் தான் ஃபில் பண்ணணும். யாரும் ஜெல் பென், இங்க் பென் யூஸ் பண்ணாதீங்க. இங்க் பென்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேக் சைட் பேப்பரில் ஸ்ப்ரெட் ஆகிடும், அப்போ உங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதில் ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ஹால் டிக்கெட் நம்பர், உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து உங்கள் ஹால் டிக்கெட்லேயும் இருக்கும். 6 டிஜிட் நம்பர் இருக்கும், 6 டிஜிட் நம்பர் இருக்கும். அசோசியேஷன் எக்ஸாம் நம்பர் கிடையாது, ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ அதை கரெக்டாக அடிக்காமல் தெளிவாக எழுதணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமும் பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதணும். ஏன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருந்தாங்க, 2 ரெஜிஸ்டர் நம்பர் ஒன்றா எழுதிட்டிங்கன்னா அப்போல்லாம் அதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் நேமும் ரெஜிஸ்டர் நம்பரும் கரெக்டாக எழுதுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸ் ஸ்பீட் செகண்ட் பேப்பர்லாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒயிட் ஷீட் கொடுப்பாங்க. அந்த ஒயிட் ஷீட் எதுக்காக அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப், உங்கள் நேம், ரெஜிஸ்டர் நம்பர், நீங்கள் வந்து அங்கே சைன் போடணும். அது வந்து ஸ்பீட் முடிச்சோடனே கொடுப்பாங்க, இல்லை செகண்ட் பேப்பர் டைப் பண்ணும்போது கொடுப்பாங்க, அது எப்போ வேணால் கொடுப்பாங்க. ஆனால் அதில் நீங்கள் வந்து உங்கள் பேருக்கு நேராக சைன் போடணும். சைன் போட்டால் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா நீங்கள் ஆப்சென்ட் அப்படின்னு ட்ரீட் பண்ணிப்பாங்க. அது மறக்காமல் எல்லாருமே கேட்டு அதை சைன் போட்டுவாங்க. மாடல் எக்ஸாம்லேயும் கொடுப்பாங்க, அங்கேயும் நீங்கள் சைன் போடணும். கவர்மெண்ட் எக்ஸாமும் இதே ப்ரொசீஜர் தான், அங்கே சூப்பர்வைசர்கிட்ட கேட்டு சைன் போட்டு வாங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்பீட் அவங்க விசில் சவுண்ட் கேட்ட உடனே ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிடாதீங்க. உடனே டைப் பண்ணுறீங்க, எல்லாம் ஷிஃப்ட் பிடிச்சி உடனே டைப் பண்ணுறீங்க. ஒரு 2 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டைப் பண்ணுங்க. 2 செகண்டில் ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. சார் நான் முடிக்க முடியாமல் போயிடும் சார், 2 செகண்ட்ஸ்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஸோ 2 செகண்டில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆரம்பிங்க, உடனே கேட்குற மாதிரி அடிக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஸோ அதில் வந்து விசில் சவுண்ட் கேட்கலாம், இல்லை ஸ்கூல் பெல் கேட்கும். ஸோ ஏன்னா உங்கள் ஸ்கூலில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஸ்கூல் பெல் கேட்கும், இல்லைனா வந்து விசில் சவுண்ட் கேட்கறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் ஸ்பீட் நீங்கள் வந்து டைப் பண்ணும்போதே, ஒரு சிலர்லாம் வந்து டைப் பண்ணும்போதே ஓவர் டைப் பண்ணுவீங்க. அப்படி இல்லை சார் டைப் பண்ணும்போது ஓவர் டைப் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், ஸ்பீடை 10 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுங்கள். 10 நிமிஷத்துக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 9 மினிட்ஸ்லேயே நான் முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க, மீதி ஒரு 1 நிமிஷம் டைம் இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து 10 நிமிஷம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 10 minutes 15 செகண்ட்ஸும் கொடுப்பாங்க, 9 minutes 55 செகண்ட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து பேப்பரை வாங்குற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், பேப்பரை ரொட்டேட் பண்ணிவிட்டு மேம் சொல்லி கொடுத்தா மாதிரி, இல்லை சார் சொல்லி கொடுத்தா மாதிரி அதை ஓவர் டைப் பண்ணுங்கள். ஸோ ஓவர் டைப் பண்ணிங்கன்னா இட் வில் கவுண்ட் அஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதெல்லாம் யார் பண்ணலான்னா சீக்கிரம் முடிக்கிறவங்க மட்டும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக அடிக்கிறவங்களாம் ஓவர் டைப் பண்ணது நிறைய டைம் ஆகும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதை வந்து ஓவர் டைப் டைம் இருக்கவங்க பண்ணுங்கள். அவங்களே வந்து பேப்பர் கேட்குற வரைக்கும் நீங்கள் தரக்கூடாது. ஸோ முடிச்சிட்டேன் சார் சொல்லிட்டு பேப்பரை வெளில எடுக்காதீங்க. மிஷின்லேருந்து பேப்பரை எக்காரணத்தை கொண்டு வெளியில் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி
ஸ்பீட் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அவங்கக்கிட்ட எக்ஸ்கியூஸாவது கேட்டு முடிச்சுட்டு தர மாதிரி பார்த்துங்க. ஸோ ஸ்பீடை கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுக்கணும். அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க வந்துன்னா பேப்பரில் அந்த மிஷின் அப்படி திருப்பி விட்டு போயிடுவாங்க, சிலிண்டர் வந்து திருப்பி விட்டு போயிடுவாங்க. அப்போ உங்களால் திருப்பி வச்சு அடிக்க முடியாது. ஸோ எப்படியாவது அவங்க வரதுக்குள்ளே டைப் பண்ணி தர மாதிரி பார்த்துங்க, இன்கம்ப்ளீட்டில் கொடுக்காதுங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்ஷன் பண்ணும்போது நிறைய ஏமாத்துறீங்க. எப்படி ஏமாத்துறீங்கன்னா இஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க ஸ்பீட் பேப்பரில், அதில் இஸ் டைப் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஐ டைப் பண்ணுறதுக்கு பதிலாக எஸ்ன்னு டைப் பண்ணுறீங்க. ஸோ இஸ் அடிக்கிறதுக்கு பதிலாக அந்த எஸ் பக்கத்தில் ஒரு ஓ நீங்களே சொல்லி ஆட் பண்ணிடுறீங்க. அப்போ சோன் வந்துடுது. அது வந்து நார்மலாக ஒரு மிஸ்டேக் தான், அது ஃபுல் மிஸ்டேக்காக எடுத்துப்பாங்க. நிறைய பேர் இன்பிட்வீனில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு வேர்டு இருக்குது, அப்படி பண்ணக்கூடாது. உடனே ஓவர் டைப் பண்ணி ஐன்னு மாற்றி அப்புறம் எஸ்ன்னு அடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் லெட்டருக்கு பதிலாக கேப்ஸும், கேப் லெட்டருக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலும் டைப் பண்ணுறீங்க. ஸோ அப்படி டைப் பண்ணாலும் அது வந்து ஃபுல் மிஸ்டேக்காக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் மார்ஜின் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் ஸ்பேஸ் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் நீங்கள் விடாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பேஸ்க்கும் நீங்கள் வந்து ஒரு மிஸ்டேக்காக ட்ரீட் பண்ணிப்பாங்க. ஸோ அதையும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் டைப் பண்ணும்போது ஸ்பீடை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் இண்டிகேஷன்லாம் செக் பண்ணுங்கள். அதெல்லாம் நானே செக் பண்ணிட்டு தான் வருவோம். எக்ஸாம் செட்லாம் எல்லாம் செக் பண்ணிட்டு கிளியராக கொடுத்துட்டு தான் வருவோம். நீங்களே அந்த இண்டிகேஷன் செக் பண்ணுங்கள், ரிப்பன் கரெக்டாக ரொட்டேட் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. அப்புறம் அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளுக்கு எண்டில் இருக்கக்கூடாது. ரொம்ப எண்டில் இருந்ததுன்னா நீங்கள் டைப் பண்ணும்போது கீழே விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் விழுந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் டைப் பண்ணும்போது. ஸோ அதையும் பார்த்துங்க. ஸோ அதே மாதிரி ஸ்பீட் நீங்கள் டைப் பண்ணும்போது இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு சில சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக 9 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் 9 மினிட்ஸில் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போது பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்டாக தான் டைப் பண்ணிகிட்ருப்போம். அப்படி யாராவது இன்கேஸ் 8 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் நிறைய பேர் அந்த ரூமில் வந்து இன்கம்ப்ளீட்டில் தான் இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தது, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரும் பேப்பரை எடுக்காதீங்க. பேப்பரை எடுக்காமல் எல்லாருமே பாருங்கள். உங்கள் ரூமில் வந்து எல்லாருமே வந்து அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் மிஸ்டேக் கிடையாது. ஸோ அப்போ வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு கொடுங்க. ஒருத்தர் 2 பேர் அடிக்கலைன்னா ஓகே, ஏதோ உங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து, ஏன்னா ஒரு வாட்டி இது எக்ஸாம் சென்டர் நடந்தது, 8 மினிட்ஸ்லேயே பேப்பரை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பியும் பசங்கிட்ட கொடுத்து திரும்பியும் மிஷினில் செட் பண்ணி திரும்பியும் அடித்தாங்க, நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மிஷின் ப்ராப்ளம் அப்படின்றது 99% வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்கேஸ் அது வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணலாம்? மிஷின் ப்ராப்ளம் ரொம்ப பெரிய மிஷின் ப்ராப்ளம்லாம் வராது, மேஜர் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு 100% ஃபுல்லாக செக் பண்ணி தான் கொடுப்பேன். அங்கே உங்களுக்கு மிஷின் ப்ராப்ளம் வந்துருச்சு, ரிப்பன் சரியாக சுற்றலை, ரிப்பன் போய் மாட்டிக்கிச்சு, இல்லை சரியாக அடிக்க முடியல, மிஷின் தள்ள முடியல, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பக்கத்துலேயே தான் மெக்கானிக் இருப்பாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ரெடி பண்ணி தரத்துக்கோ இல்லை எக்ஸ்ட்ரா டைம்லாம் கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமில் கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட பேட் லக் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அது கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் டென்ஷன் இல்லாமல் முடிச்சுட்டு வாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கு தான் நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லும்போதே 9 மினிட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற ரீசன் அதான். ஸோ மிஷின் ப்ராப்ளம் ஆனால் கூட ஒரு 20 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸில் ஒரு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி முடிங்க. அப்போ ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அழகாக அடிச்சுட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்பீடுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்பீடில் வந்து கரெக்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்ஸ் கண்டிப்பாக 50 to 60 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி ஒமிஷன், கமிஷன் அண்ட் தென் இன்கம்ப்ளீட், இது 3மே இல்லாமல் பார்த்துங்க. இது ஸ்பீடுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஸ்பீடில் ஒரு மிஸ்டேக் வந்து இப்போ நீங்கள் 3 மார்க்ஸ் அப்படின்றது போது, ஆனால் நார்மலாக வந்து 15 to 20 மிஸ்டேக்ஸ் வரைக்கும் அடிக்கலாம். பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் தனியாக 50 to 60% எடுக்கணும், செகண்ட் பேப்பரில் தனியாக எடுக்கணும். ஸ்பீடு தனியாக, செகண்ட் தனியாக எடுக்கணும். நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பேப்பரில் என்ன சார் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ரேப்பர் ஷீட் கொடுப்பாங்க. ஸ்பீடுக்கு கொடுத்த மாதிரியே ரேப்பர் ஷீட் தனியாக கொடுப்பாங்க செகண்ட் பேப்பருக்கும். அதுலேயும் ஒரு ரேப்பர் ஷீட்டில் 2 ஒயிட் பேப்பர் வச்சு கொடுப்பாங்க. அந்த 2 ஒயிட் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட், ஒன்று வந்து லெட்டர். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் பொறுமையாக ஃபில் பண்ணுறதுக்கு டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் குயிக்காக ஃபில் பண்ணணும். ஏன்னா ஸ்பீடுக்கு மட்டும் தான் உங்களுக்கு டைம் இருக்கும், ப்ராப்பராக பண்ணுவாங்க. செகண்ட் பேப்பருக்கு நிறைய டைம் தராங்கன்றதுனால இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அது கரெக்டாக பாருங்கள்.
அது மாதிரி செகண்ட் பேப்பரில் எக்காரணத்து கொண்டும் யாரும் ஓவர் டைப் பண்ணாதீங்க. ஓவர் டைப் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மிஸ்டேக்ஸ் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அவ்வளோ மார்க்ஸ் தான் எடுப்பாங்க. யாருமே செகண்ட் பேப்பரில் வந்து நீங்கள் ஓவர் டைப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் மிஸ்டேக்ஸ் எடுக்கவே மாட்டாங்க, அது வேஸ்ட்டு. அதே செகண்ட் பேப்பரில் நீங்கள் ஓவர் டைப் பண்ணீங்க, ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு லெட்டர் வந்து நீங்கள் ஓவர் டைப் பண்ணுறீங்க ஒரு நம்பர்னா அது கிளியராக தெரியும். ஸோ எனக்கு மோஸ்ட்லி செகண்ட் பேப்பர் வந்து ஓவர் டைப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள், ஓவர் டைப் பண்ணாதீங்க. இந்த செகண்ட் பேப்பரில் வந்து இப்போ இங்கே மேம் கொடுக்குறது எவ்வளோ சார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமில் எவ்வளோ சார் டைம் கொடுப்பாங்கன்னா 45 மினிட்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்க்ளூடிங் உங்கள் கால்குலேஷன்ஸும் சேர்த்து தான் அதுக்கு வந்து 45 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து செகண்ட் பேப்பர் டைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லெட்டரும் டைப் பண்ணலாம், இல்லை ஸ்டேட்மெண்ட்டும் டைப் பண்ணலாம், அது உங்கள் விஷயம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், லெட்டர் தெரியும் சார்னா ஃபஸ்ட்டு லெட்டர் அடிங்க, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தெரியும்னா ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணுங்கள், அப்புறம் லெட்டர் டைப் பண்ணுங்கள். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. நார்மலாக நீங்கள் டைப் பண்ணும்போது கால்குலேஷன்ஸ் போடுறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு, கால்குலேஷன்லாம் உங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயே போடலாம், தனியாக ஒயிட் பேப்பரில் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தனியாக எதுவும் பேப்பர்லாம் கொண்டு போய்ட்டு அவங்க வச்சு போடக்கூடாது. ஸோ அவங்களே எக்ஸ்ட்ரா வேணால் கூட பேப்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது கரெக்டாக 40 to 45 மினிட்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் கம்மியாக வாங்கிட்டாங்கன்னா போய் சண்டை போடாதீங்க அவங்ககிட்ட. நார்மலாக 40லேருந்து 45 மினிட்ஸ் கொடுப்பாங்க. இது ஜூனியருக்கு. சீனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 hour கொடுப்பாங்க. ஸோ ஜூனியர்லேயே பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிட்டீங்க, அண்ட் தென் வந்து லெட்டர் டைப் பண்ணிட்டீங்க. 30 மினிட்ஸில் நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ மீதி இருக்க அந்த 15 மினிட்ஸில் ஒன்ஸ் அகெயின் திரும்பி நீங்கள் லெட்டரை திரும்பி ரீடைப் பண்ணலாம். ஸோ ரீடைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அடிச்சிருப்பீங்க லெட்டரை, அந்த லெட்டர் வந்து ஒரு 5 மிஸ்டேக் வந்திருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எடுத்து நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 மிஸ்டேக்ன்றது வந்து 2 மிஸ்டேக் தான் அடிச்சிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 2 மிஸ்டேக் அடித்த பேப்பரை எடுத்து அவங்ககிட்ட கட்டி கொடுத்துடணும். 5 மிஸ்டேக்ஸ் பேப்பர் எடுத்து கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அப்போ மாற்றி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, வேஸ்ட்டாக போய்டும். ஸோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்பவுமே செகண்ட் ஹவர் பண்ணும்போது அவங்களே முடிச்சுட்டு வெளில போக சொல்லும்போது தான் நீங்கள் வரணும். ஸோ 20 மினிட்ஸில் முடிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்துடாதீங்க. ஃபுல்லாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக அடிச்சிருக்கீங்களா, எதுவும் மிஸ்டேக் பண்ணலையா. கொஸ்டின் நம்பர் 1, அதாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொஸ்டின் நம்பர் 1, லெட்டருக்கு கொஸ்டின் நம்பர் 2. ஸோ சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் கொஸ்டின் நம்பர் 1, லெட்டர் கொஸ்டின் நம்பர் 3, மெக்கானிசம் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு கொடுத்துட்டு தான் வரணும். சரி, இது ஒரு வாட்டி என்ன ஆச்சு செகண்ட் பேப்பர் அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட் எக்ஸாம் சென்டர்லேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 30 மினிட்ஸில் பேப்பரை கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பசங்க இன்கம்ப்ளீட் நிறைய இன்ஸ்டியூட்ஸில். ஸோ அதுக்கு தான் உங்களை நான் டைம் செக் பண்ண சொல்கிறேன், அதை கரெக்டாக பார்த்துங்க. மோஸ்ட்லி 40லேருந்து 45 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நடந்தது என்னென்னா, லாஸ்ட் எக்ஸாம் அதுக்கு பிஃபோராக நடந்தது, ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் கவர்மெண்ட் ஆர்டரை தவிர வேறு ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஹையோட லெட்டர் சேர்த்து கொடுத்துட்டாங்க ஜூனியரில். ஸோ அது யாருக்குமே தெரியாது, டைப் பண்ணதும் கிடையாது, புதுசாக இருக்கும், உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி வந்துடும் அது. ஸோ அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அவங்க அந்த ஃபார்மேட்டை அப்படியே டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தப்போ ரைட்டோ, கால்குலேஷன் தப்பாக இருக்கோ, கால்குலேஷன் போட தெரியுதோ, அதெல்லாம் வேண்டாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவுட் ஆஃப் சிலபஸ் இருந்தால் மட்டும். ப்ரொஃபஷனல் டு பிஸ்னஸ் லெட்டர் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக்காக தான் எடுப்பாங்க. இது மட்டும் அவுட் ஆஃப் சிலபஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே வந்து ஜூனியர் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நிமிஷத்துக்கு 30 வேர்ட்ஸ் டைப் பண்ணுறீங்க. இதான் உங்கள் சர்டிஃபிகேட்டில் வரும், அசோசியேஷன் எக்ஸாம் சர்டிஃபிகேட்லேயே வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் சர்டிஃபிகேட்லேயும் இப்படி தான் கொடுப்பாங்க, 30 வேர்ட்ஸ் பர் மினிட் ஒரு நிமிஷத்துக்கு. சீனியர் கிரேட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து 45 வேர்ட்ஸ் பர் மினிட். ஸோ இது கண்டிப்பாக தெரியும், நீங்கள் எவ்வளோ நேரத்தில் டைப் பண்ணுறீங்க அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு 300 வார்த்தை அடிப்பீங்க, 300 வேர்ட்ஸ் ஃபார் 10 மினிட்ஸில் அடிப்பீங்க. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 450 வேர்ட்ஸ் 10 மினிட்ஸில் டைப் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள், இதுவும் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. அப்புறம் வந்து ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் எப்போ சார் ரிசல்ட் வருது. ஸோ இங்கே டைப் பண்ணும்போது எதுவும் கேட்கறது கிடையாது, ஆனால் எக்ஸாமில் முடிச்சிட்டா மட்டும் உடனே ரிசல்ட் வருமா கேட்பாங்க. ஸோ வரத்துக்கு வாய்ப்புகளே கிடையாது. கவர்மெண்ட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் 40 டேஸ்க்கு அப்புறம் தான் கண்டிப்பாக வரும். அதுக்கு பிஃபோராக வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்போ சார்னா, இப்போ பிப்ரவரி மந்த் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா, யூ வில் கெட் த ரிசல்ட்ஸ் ஏப்ரல் மந்தில் செகண்ட் வீக்கில் தான் வரும்.
ஆஃப்டர் 10 டேஸ் இல்லை ஆஃப்டர் 7 டேஸ்க்கு அப்புறம் தான் ஒரு ஏப்ரல் 10th அந்த மாதிரி தான் வரும். ஆகஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அக்டோபர் 2nd வீக்கில் தான் வரும். ஸோ அக்டோபர் 7 அக்டோபர் 10ல் தான் வரும். ஸோ அதுக்கு பிஃபோர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவோம். அந்த எஸ்எம்எஸ் எந்த நம்பரில் அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க நம்பர் வந்து இப்போ நீங்கள் மேம் உங்ககிட்ட நம்பர் வாங்கியிருப்பாங்க, அந்த நம்பர் தப்பாக கொடுக்காதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் தப்பாக கொடுத்துட்றீங்க. ஸோ நாங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பும்போது உங்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது, இல்லை உங்கள் அங்கிள் நம்பர்லாம் கொடுத்துறீங்க. உங்கள் அங்கிள் நம்பர் கொடுத்தா அவங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் அந்த கரெக்டான நம்பர் கொடுங்க. சரி சார், இப்போ சர்டிஃபிகேட் எப்போ சார் வரும்? ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2 monthsக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அதுவும் நாங்கள் இன்ஃபர்மேஷன் த்ரூ எஸ்எம்எஸ் மூலிமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிங்க. நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் டைப்பிங் எக்ஸாம் அண்ட் ஆல்சோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்.